இந்த காலை நேரத்தை தெரிந்து கொண்டு கூடி வந்து தேவனுக்காக காத்திருப்பதை குறித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த நாளிலே நாம் தேவனோடு ஐக்கியமாய் சேர்ந்து நடக்கக்கூடாதபடி தடையாய் இருக்கிற சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அது மனிதனுக்கான புகழ்ச்சி, மனிதனுடைய கனம், தேவனால் வருகிற மகிமையிலும் மனிதனால் வரக்கூடிய மகிமையை ஏற்றுக்கொள்வது, காணப்படுகிறவைகள், தோற்றம், உலக சிநேகம், தேவனை அறியும் அறிவை வெறுப்பது, தேவனுக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் போவது, இதெல்லாம் தடை செய்யும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற பகுதியானது கர்த்தருக்காக காத்திருப்பது நம்முடைய ஐக்கியத்தை எவ்வளவு அபிவிருத்தி செய்யும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். காத்திருப்பதும் காத்தில்லாதிருப்பதும், காத்திருக்கிறதா வெயிட் பண்ணுவது, அதுவும் அப்படி இல்லாததும் எவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இப்போ பொதுவா கர்த்தருக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா அது எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது என்பதை பற்றி முதலாவது பார்ப்போம். பிற்பாடு நம்ம வேற காரியங்களை பற்றி பார்க்க போறோம். பொதுவா காத்திருத்தல் என்பது இருதயத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருப்பது. அது ஏதாவது நோக்கம் இருக்கும். காத்திருப்பது என்பது பஸ்ஸுக்காக காத்திருக்கலாம், அல்லது ட்ரெயினுக்காக காத்திருக்கலாம், ஏரோப்ளேனுக்காக காத்திருக்கலாம், அல்லது தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்ப கிடைக்கும் காத்திருக்கலாம், கடன் கொடுக்கறது காத்திருக்கலாம், எதுக்காவது ஒரு நல்ல காரியங்களுக்காக நாங்க காத்திருக்கலாம். ஆனா நிச்சயமா அதற்கு எதிர்பார்ப்பு இருக்கு. சும்மா வெறுமனே காத்திருப்பதில்லை. முன்கூட்டியே சில ஸ்தலத்துல ஒரு நோக்கத்திற்காக காத்திருப்பாங்க. இந்த பூஜை செல்றவங்க எல்லாம் டிக்கெட் கொடுத்து நீண்ட கியூல ரொம்ப நேரம் காத்திருப்பாங்க. மோசையிட்ட விசாரிப்பதற்காக லட்சக்கணக்கில் காலை தொடங்கி மாலை வரைக்கும் சில காரியங்கள் வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ காத்திருந்தா மட்டும்தான் அது முடியும். நம்முடைய பிள்ளைகள்லாம் காத்திருக்கிறதா இல்ல, கீழே இறங்கி போறதுக்கெல்லாம் சோத்திரம் எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. என்ன பழக்கமோ இன்னும் வளரல. ஒரு 5 நிமிஷம் காத்திருந்தா என்ன நடக்க போகுது? ஒரு நல விசாரிக்கிறதுக்கு, நின்று தோத்திரம் சொல்வதற்கு என்ன செய்ய போகுது? இல்ல, நம்ம அப்படி செய்யறது இல்ல. ஏன்னா அவசரம், வேலைக்கு போகணும், மற்ற காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் அவசரம். சரி அப்படின்னா மேல ஏறி வந்து நம்ம சொல்ல வேண்டியது போக முடியாது. இப்படிலாம் இருக்கு இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம இதெல்லாம் செய்துதான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நோக்கம் இருக்கு. நமக்கு நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே உறுதியா இருக்கணும். ஆராதனை என்பது ஒரு நோக்கம் இருக்கு. அந்த ஆராதனையிலே நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். மனதிலும் இருதயத்திலும் காத்திருக்கணும். சரீரத்தில் காத்திருப்பது ஒண்ணு, மனதிலும் இருதயத்திலும் காத்திருப்பது ஒண்ணு. ஒரு தேவனுடைய வார்த்தைக்காக குறிப்பிட்ட சபை குடும்பத்தில் ஜெபத்தோடு காத்திருப்பது, மணவாளனுக்காக மணவாட்டி காத்திருப்பது. இந்த நாட்கள்ல பெரும்பாலும் நாம் பார்க்கிற திருமண பதிவுக்கு செல்லும் பொழுது மணவாளன் தான் ரொம்ப நேரம் காத்திருக்காரு, மணவாட்டி லேட்டா தான் வர்ற. அந்த பியூட்டி பார்லர் போயிட்டு அவங்க பெரும்பாலும் லேட்டா தான் வர்றாங்க. நிலைமையெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா இன்னும் அவங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவரை காக்க வச்சுட்டு அவங்க இருக்காங்க. ஆனா விதிமுறையானது மணவாட்டி தான் மணவாளனுக்காக காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அதான் விதிமுறை. ஆனா அப்படி இன்னைக்கு இல்ல. இதெல்லாம் உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்காங்க. இந்த காத்திருத்தல் நம்முடைய மனதையும் சரீரத்தையும் சுபாவத்தையும் எந்த நிலையில கொண்டு செல்லும்? நம்ம வீணாக காத்திருந்தால் என்ன ஆயிடும்? பாராணைக்கு வந்துட்டீங்க, என்ன உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கும்? ஆராதனைக்கு வந்துட்டீங்க, பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்கோம், என்ன அர்த்தம் கொடுக்கும்? இல்ல, அதுக்கு பிரயோஜனமே இல்லையே. நம்ம எதை கவனிக்க வேண்டுமோ அதை முதலாவது வீணடிக்காதபடி பாதுகாக்கணும். வீணாக என்னுடைய நேரத்தை செலவு செய்யாதபடியும், கர்த்தருடைய நேரத்தை வீணாக்காதபடியும், மற்றவங்களுக்கு இடர்லாம் இல்லாதபடியும் நம்ம காத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப காத்திருத்தல் என்பது பிரயோஜனமாய் அமைந்தால் எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியா இருப்போம். நீங்க ஒருத்தருக்காக காத்திருக்கீங்க, இன்னைக்கு நீங்க பல லட்சம் கடல்ல இருக்கீங்க, நீங்க அவர் ஒரு காலையில் 6 மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு காத்திருப்பீங்க? 4 மணிக்கே விடிய விடிய கொஞ்சம் தூக்கம் வராது. ஏன்னா உங்க கடன் பெரிய கடன் நெருக்குறாங்க. இப்போ நீங்க தூக்கம் வராது, 4 மணிக்கே போய் நீங்க காத்திருப்பீங்க, விட்டுருவோமோ போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற நாமோ அப்படிலாம் நினைக்கிறது இல்ல. நீங்க வளர்ந்து வர்றீங்க பரவாயில்ல, ஆனாலும் இன்னும் நீங்கள் சிலர் வளர்ந்து வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார்.
சில இலவச பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கெல்லாம் போய் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். ஆனா கத்திரிக்காய் என்ன செய்ய மாட்டோம், காத்திருக்க மாட்டோம். வருவதற்கு முன்னதாக நாம் சிலர் தான் காத்திருக்கிறோம், சிலர் போயிட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்கோம். அது ஒரு நெறிமுறையில ஒரு வளர்ச்சியடையாத நிலையை உங்களுக்கு தரும். நம்முடைய தேவன் காத்திருக்காரா? நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்காக காத்திருக்கிறாரா? பாருங்கள், 1 பேதுரு 3:20 வசனம். 1 பேதுரு 3:20. ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். சரி, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே சில ஆவிகளுக்கு கீழ்ப்படியாத போன பொழுது அவர் பொறுமையோடு காத்திருந்தார். லாங் சஃபரிங் ஆஃப் காட். அப்ப நீடிய பொறுமையாக அவர் காத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு காலம் பிதாவாகிய தேவன் படைத்த ஒருவருக்காக, படைத்த சிலருக்காக எவ்வளவு காத்திருக்கார் பாருங்க. ரோமர் 3:25 வசனம். ரோமர் 3:25, நம்மை காத்திருக்க சொல்வதற்கு முன்பதாக நமக்கு நம்முடைய பிதாவானவர் சகித்துக் கொண்டிருக்கிறார், காத்து கொண்டும் இருக்கிறார். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். போதும். அப்ப தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் என்ன பொறுமையா இருந்தாரு? எதை பொறுத்து கொண்டாரு? நம்முடைய பாவங்களை அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. மக்கள் மனம் மாறுவதற்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த காத்திருப்பதில் எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க இப்போ ஆராதனையில உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? என்னுடைய இருதயமும் என்னுடைய மனதும் பக்தி விருத்தி அடையும்படியாக, என்னுடைய பாவத்தை சுத்திகரிக்கும்படியாக, எனக்கு தேவ ஆலோசனை சொல்லி என்னை பிரித்தெடுக்கும்படியான ஒரு பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பான். ஆரம்ப நாட்கள்ல சில சபையாரை பழக்குவதற்காக நான் வாரத்தில் சில நாட்களில் இப்படி விட்டுருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை நேரங்கள்ல. அப்ப சில சகோதரர்கள் சொன்னாங்க, நாங்க பிரயோஜனப்படணும், பக்தி விருத்தி அடைந்து வர்றோம், நீங்க சாதாரண மக்களை பேச விட்டுட்டு நீங்க எங்கே போயிட்டீங்க அப்படின்னாங்க. ஒருவேளை அவங்க உண்மையிலே அதை கேட்கல, அவங்க பொறாமையா தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க வளருவது அவங்க விரும்பாதபடினால அவங்க கேட்டிருப்பாங்க. நிச்சயமா வளர்க்கணும். அவங்க தேவனுடைய வார்த்தையை தான் பேசுறாங்களே தவிர உலகத்தின் வார்த்தைகளை அவங்க பேசல. இவங்க கேட்கறதுல பிரச்சனை இருக்கு. மனசு தோற்றத்தை பாக்குறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தையை அவங்க பார்க்கல. இப்படியானா அவங்க சொல்வது நியாயமற்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமும் ஒவ்வொரு முறையும் கேட்கிற அந்த வார்த்தையானது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, நம்மை சுத்திகரிக்கிறதா என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனானவருக்கு இப்படித்தான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கார். எசையா 5:2-3-4. எசையா 5:2-3-4. அவர் வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயந்தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? சரி, அப்ப பிதாவானவர் காத்திருப்பதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய முதல் பாகம் கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய காத்திருத்தல் நமக்கு வாயில சொல்றது மாத்திரமல்லாமல் அவர் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார், காத்து கொண்டு இருந்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக. என்ன செய்ய வேண்டும் என்று? நல்ல பழங்களை தர வேண்டும் என்று காத்திருக்கிறார். ஆனா அந்த மக்கள் எப்படி பழங்களை தந்தாங்க? கசப்பான பழங்கள், விரும்பப்படாத, சாப்பிட முடியாத, சாப்பிடத்தகாத அல்லது வெளியே தூர மிதிக்கப்படத்தக்கதான ஒரு பழங்களை, ஆகாத கனிகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அப்ப எதிர்பார்ப்பின்படி நாம இல்லைன்னா என்ன நடக்கும்? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆமா, இருக்குமா இருக்காதா? யாரோ உங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க, நீங்க அதுக்காக காத்திருக்கீங்க,
காத்திருக்கிற நேரத்துல பார்த்து நீ காத்திருந்தீங்க பார்த்து உங்களுடைய கண்கள்லாம் பூத்து போச்சு, உங்களுக்கு மனது கஷ்டமா இருக்குமா இல்லையா? ரொம்ப கஷ்டப்படும், வேதனைப்படுமா? சரி, அடுத்த நாள் நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் வரல, அப்புறம் காத்திருந்தீங்க, இப்போ அடுத்த நாள் வரல, அடுத்த நாள் உங்க நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இழந்து போகுமா? உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிரும். ஏன் குறைஞ்சிரும்? அவங்க சொன்ன நாள்ல வரல. இப்படி உங்களை குறித்து சில நம்பிக்கை இருக்கா? இருக்கா? இவங்க சரியா இருப்பாங்க, இவங்க சரியா இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, என்ன சொன்னாலும் இப்படித்தான் இருப்பாங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப தேவன் என்ன பார்ப்பாரு? அப்போ இந்த ஜனங்களுக்காக இவ்வளவு காலம் அவர் காத்தே இருந்தார். அப்புறம் பிறகு காத்து இருந்துட்டு அவர் கடைசியில என்ன ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். சரி, அப்போ இங்கே காத்திருந்துட்டு அவர் என்ன சொன்னார்? அவர் கடைசியில பார்த்து நம்பிக்கை இழந்து மனஸ்தாபமும் வருத்தமும் விசனமுமாக ஆனது. உங்களுக்காக அதான். உங்க பிள்ளைகளுக்கு எது சொல்றீங்க, ஒண்ணு கேட்கல, இன்னும் சொல்றீங்க, இன்னும் கேட்கல. நியாயமா சொன்னா தான் அது. அநியாயமா சொன்னீங்கன்னா அது ஒண்ணும் பிரயோஜனப்படாது. அப்ப சொல்லி கேட்கல, இன்னும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப வருத்தமா இருப்பாங்க, சேட் ஆயிடுவாங்க. அப்ப தேவனானவர் பாருங்க, அவருக்கும் வருத்தமாயிடுச்சு. இனிமே அவங்கள வச்சு பிரயோஜனம் இல்ல, இனிமேல் என்ன செய்யணும்? அவங்கள அழிச்சணும்னு தீர்மானிச்சிட்டாரு. ஏன்னா பிரயோஜனப்படாத ஒன்றை தேவன் என்ன செய்வாருங்க? அங்கிருந்து எடுக்க அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்படியானால் முதல் பாகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, காத்திருத்தல் என்ற பாகத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதிர்பார்ப்போடு பொறுமையாக சகித்து கொண்டு காத்திருக்கிறார். அது நல்ல காரியமாக அங்கே நடைபெறவில்லை. நாம் காத்திருத்தல் என்ன இருக்கணும்? நம்முடைய காத்திருத்தல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அப்படி பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம். இது 2 வசனங்களை வாசிப்போம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் காத்திருப்பதனுடைய அவசியம் என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் காத்திருக்கார். இவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள் மேலும் அவர் பொறுமையா தான் இருக்கார். ரோமர் 3:23 வாசிங்க பாருங்க. மனம் திரும்புகிற மக்கள் இருக்காங்க, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களும் இருக்காங்க. ரோமர் 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினைக்கு பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? பாருங்க, ஏற்கனவே அவங்க அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களா இருக்காங்க. ஆனா இதுலயும் தேவன் ஏன் சாந்தத்தோடு காத்திருக்காருங்க, பொறுமையா இருக்காரு? ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் பெரிதான நோக்கமாய் இருக்கும் நிச்சயமாகவே. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் ஒரு நோக்கம் இருக்குங்க. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? புறஜாதிகளும் யூதர்களும் 2 காரியங்களுக்கு இருக்கிறது. சரி, அப்படியானால் தேவனானவர் நம்மிடத்திலே காத்து மிக சகித்து பொறுமையாக இருக்கிறார். அவரே செய்து காட்டியிருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா சில காரியங்கள் இல்லை. தேவன் ரொம்ப வருத்தமா இருக்கார். உங்கள் வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வீட்டார் நடக்காத பொழுது உங்களுக்கு வருத்தமா இருக்குமா? இருக்காதா? என்ன வேணா போகட்டும் அப்படின்னு இருப்பீங்களா? ஒரு உண்மையான நல்ல பெற்றோரா நீங்க இருக்க முடியாது. ஒண்ணு, அதற்காக நீங்க செபிக்கணும், இல்ல அதற்காக பிரயாசப்படணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இது போன்ற காரியங்கள்ல காத்திருப்பதற்கு இன்னும் முயற்சி பண்ணாத பொழுது நம்ம என்ன யோசிப்போம்? கவலையா இருக்கும். இன்னும் இந்த மக்கள் அதுக்கு உணர்ந்து கொள்வதை பெறலையே. இப்போ நம்ம நேரடியான காத்திருத்தலுக்கு போறோம்.
இது அவர் தேவன் அங்கே காத்திருக்காரு. இப்போ நேரடியாக காத்திருந்தல் நம்ம வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். யாரை பற்றி? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 21 24. நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்க, படிக்க சில கேட்டீங்க. இப்ப நம்ம அதை வாசிக்க மாட்டோம். அவர் பேர் கொர்நேலியு. அவர் ஒரு புறஜாதியான். ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்படி இருந்தார் என்றால் பயந்த மனிதனாக இருந்தார், நற்சாட்சி பெற்ற மனிதனாகவும் இருந்தார். இப்பொழுது இந்த கொர்நேலியு பேதுரு வருகிறார் என்று பிரயத்தனமாக கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 24 வாசிங்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியோ தன் உறவின் முறையாரும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். நம்முடைய பிள்ளைகள் செய்யற வித்தியாசத்தை பாருங்க. இப்போ யாரும் அப்படி செய்யறது இல்ல. உறவின் முறையார் வந்துட்டா அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், அதுக்காக நாம லீவ் போடலாங்கிறது என்ன கருத்து சார்? எப்படி சரி? உறவின் முறையார் வந்துட்டா நாம கர்த்தருடைய நாள்ல லீவ் போட்டு அவங்களோட உட்கார்ந்துகிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி? அது நம்முடைய சிந்தனைங்க. ஆனா இவர் பாருங்க, உறவின் முறையாரையும் தன்னோடு இருக்கக்கூடிய சிநேகிதர்களையும் விசேஷ சிநேகிதரையும் கூட வரவழைத்தார். வரவழைத்து பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக காத்திருந்தான். ஒரு வித்தியாசம் இருக்கா? ஆனா உலகத்து மக்கள் இன்னைக்கு எங்க மாமா வந்துட்டாரு, அத்தை வந்துட்டாங்க அப்படி சொல்லி இவங்க உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தருடைய நாளையும் விட்டுறாங்க. அவமானம் இல்லையா? அவமானம் இல்லையா? தேவனை அவமானப்படுத்த இல்லையா? நீங்க எது முக்கியம் அப்படி தெரியலையா? அவங்களை விட்டு வந்தா என்ன கோவம் வருது அவங்களுக்கு? ஒண்ணும் வராது. நான் கர்த்தரை தேட போனோம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னா இருக்க போறாங்க, இல்ல வாங்கன்னா வர போறாங்க. சரி, வர இஷ்டம் இல்லைன்னா வீட்டுல விட்டுருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம், ஏன் வரக்கூடாது? பாருங்க, நம்ம வளர்வதற்கு நாளாகுது இல்லையா? இவர் என்ன சார், கொர்நேலியு அவங்க யாரா வேணா இருக்கட்டுங்க, நமக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தவங்களா கூட இருக்கட்டும், தேவன் கொடுக்க வச்சாரா அவர் கொடுத்தாங்களா? சொல்லுங்க முதல்ல. அது தேவன் கொடுக்காமோ யாருக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க உங்களுக்கு? அப்படி யாரா இருந்தாலும் நீங்கள் தேவனை மதிக்கிறீர்களா அல்லது நாம் மனிதனை மதிக்கிறோமா என்று சோதிக்கப்படுகிறோம். அப்ப சோதிக்கப்படுகிற பொழுது அவருக்காக பார்த்து நம்ம அங்கே என்ன செய்யறோம்? உட்கார்றோம். நீ மாற்றி அமைக்கணும். நீங்க வசனங்களை கேட்க போது நாம் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் எப்படி வேதத்தில் இருக்கிறது என்று நீங்கள் மாற்ற வேண்டும். அவங்க இருப்பாங்க, ஒண்ணு வருத்தப்பட மாட்டாங்க. கடவுளை தேட போறேன் அல்ல தேவனை தேட போறேன்னு சொன்னா யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சுற்றி இருக்கிற புறஜாதிகள் கூட அவளை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய வேலை செய்யறாங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டு நம்மளுக்கு இது பாதிப்பு வந்துருமோ அப்படி ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு, பெரும்பாலும் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நாமளா தீர்மானிச்சுக்கிறது. இப்படி நாம் செய்வதை காட்டிலும் இந்த கொர்நேலியு மாதிரி காத்திருக்கிற வேலை நாம செய்யணும். ஆசீர்வாதம் உங்களுக்கு தானுங்க, எனக்கு தானே. யார் ஒருவர் எதை செய்கிறாரோ அதற்கேற்ற பலன் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வாங்க. அப்ப இது என்னமோ நாம எதை சொல்றது மாதிரி இல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறோம். அப்ப எதை கேட்க அவங்கள வரவழைச்சான்? எதை கேட்பதற்காக? 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைத்தனுப்பி உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றான். சரி, அப்போ இவர்கள் வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதுல எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? நிறைய பேர் இல்ல. அருகில் இருக்கிற சில மக்கள் வியாழக்கிழமை நேரங்களில் வர்றீங்க, சிலங்களை சாயந்தரம் வர்றீங்க, சிலர் வரவே இல்லை. வரலாம் பரவாயில்ல, போன் பண்ணி என்னையும் அட்டன் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொல்றதும் இல்ல. எவ்வளவு ஆசையா இருக்கும்? ஒரு இலவசமா ஏதாவது கொடுக்கிறோம்னு சொல்லுங்க, எவ்வளவு ஆசை இருக்குன்னு பாருங்க. இப்ப மனிதன் காணப்படக்கூடிய நோக்கி இருக்கிறான். இதில் அவர்களுக்கு இன்னும் ருசி தெரியல. அந்த மகிமை, அந்த வெளிச்சம் அது உங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியும் என்றால் அதற்கான நிறைய வேலைகளை செலவு செய்வாங்க. சங்கீதம் 119, 130, 131 வாசிங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். இந்த குருவிகளை பாக்குறீங்களா? குருவி இறைய கொண்டு வருதுல, வாய்க்கு இறைய கொண்டு வந்தோம்னா அதுக்கு தாய் யாரோ தெரியுது, லேசா அந்த கூட டச் பண்ணா போதும்,
வாயை திறக்குதா மூடி வச்சுக்கிறதா? நல்லா திறக்குது பெருசா. ஒரு சாதாரண ஒரு குருவின்னு கண்ணே திறக்கல, அதுக்கு தெரியுது வாயை திறந்தாதான் சாப்பாடு உள்ள போகும் அப்படின்னு தெரியுது. இன்னும் ஆடு மாடு குதிரை குட்டிகள் மிருகங்கள் குட்டி போடுது, நேர அது மடியை போய் கொடுக்குது. மடி எப்படி தெரியும்? அதுக்கு எப்படி தெரியும்? அங்கதான் மடி இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க? எவ்வளவு ஞானமா தேவன் வேலை செய்யறாரு பாருங்க. இப்போ இது வாய் திறக்குது இல்லையா? வாய் திறந்தா அதுக்கெல்லாம் பசிக்குதா? இதனோட குஞ்சு கோட்டா திங்கதான் செய்தது பாருங்க. இப்படி நாம இதற்காக இயங்குறோமாங்க. தேவனுடைய வார்த்தை எப்ப கிடைக்கும்? ஒரு என்னை பரிசுத்தப்படுத்துகிற, என்னை உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்ப கிடைக்கணும் ஏங்குறோமா? ஏங்கன்னா இப்படி எப்படி இருப்போம்? எப்படி இருப்போமோ? இருக்கவே மாட்டோம். எப்படியாவது கிடைக்கிற நேரத்திலேயாவது நாம் தேவனுடைய வார்த்தை கேட்போம் என்று சொல்லி நீங்க கேட்பீங்க. வர முடிஞ்சவங்க வருவீங்க, வர முடியாதவங்க வீட்டுல இருந்தால் என்னை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி என்ன செய்வீங்க? கேட்பீங்க. ஆனா அந்த வாஞ்சை என்று வாயை திறக்கிற அளவுக்கு இயக்கம் இல்லை நமக்கு. வந்தா ஒரு நாள் கூடி போவோம், அப்புறம் போட்டு வேத உப்பு இருந்தா சொல்லுவோம், சொல்லணும்னா அம்மாரில் விட்டுருவோம், அது வாரில போட்டு. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது, இந்த இயக்கமானது நமக்கு ஏன் இல்ல? அதுல நம்ம ருசி இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ சங்கீதம் 119 97 100 வரைக்கும், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, நம்ம 119 130 படிச்சோம். தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். அதுக்காக ஏங்கிட்டு இருக்கனால எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. நம்ம பிரியம்லாம் செல்போன் ஆன் பண்ணா போதும், எதையாவது பார்த்து பிரியமா தான் ஏங்கி நிக்கிறோம். நம்ம இன்னும் சொல்றாரு, இவர் எப்படி ஞானமானாரு? தேவனுடைய வார்த்தையை வாஞ்சித்தபடினாலே, தியானமா இருக்கிறபடினாலே, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டபடியினாலே முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஞானம் வேணும், போதிக்க திறமை வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். படிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் வெளிச்சம். தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதாமத்தை படிக்கிறீங்களா? நீங்க தான் சொல்லணும். உங்க வீட்டில் தினந்தோறும் வேத வகுப்பு நடத்துறீங்களா? நீங்க தான் அதையும் சொல்லணும். எங்களுடைய பாகமானது உங்களை படிக்க வைப்பது. நீங்க படிக்க மாட்டேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, பூர்வ பாதை எவை என்று அதிலே பார்த்து நடவுங்கள் சொன்னாங்க. நாங்களோ நடக்கிறோம் அப்படி சொன்னாங்களா? நடக்க மாட்டோம் சொன்னாங்க. எப்படி இருப்பாரு? அவங்களுக்காக அவங்கள பார்த்து நடங்கன்னா நாங்க நடக்க மாட்டோம், போங்க, நீங்க தான் அழிஞ்சு போவீங்க அப்படித்தானே சொல்றாரு. பாருங்க, நடக்க மாட்டோம்னா அதனுடைய விளைவு என்ன? அழிவு தானே. எதை கற்றுக்கொள்வீங்க? எதுல ஞானமாகிறோம்? அப்ப தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு நாம் முயற்சி பண்றோமா? ஒவ்வொரு நேரங்களும் சாப்பிடுறோம், நம்முடைய வீட்டுல குடியிருக்கிறோம், நமக்கு தங்குவதற்கு வீடு கொடுத்திருக்காரு, நாம எல்லா வாகனங்களை கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு சாயந்தர நேரத்தில் காலை நேரங்களை தெரிந்து கொண்டு வேத வாக்கியங்களை நம்முடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு தியானிக்கிறோமா? தியானித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், அப்படி செய்யும் பொழுதுதான் முதியோரை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களா என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். பாருங்க, அப்ப நாம இன்னும் உணர்வை இழந்த மக்களா இருக்கிறோம். சரி, இப்ப மனுஷங்களை பார்த்தோம். மச்சங்கள் கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. தங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் யாரு, அதுக்கான சந்தர்ப்பம் என்ன என்று அது கூட தெரிஞ்சிருக்குது. கடல்ல தெரியுது, அது வாரில் சாப்பிட்டுக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மீனை பிடிச்சி ஒரு மீன் சாப்பிடுது. அப்ப தேவன்னா வாயை திறந்துக்கிட்டு ஆண்டை போடுவாரா? அப்படின்னு சொல்றாரு. சோம்பேறிக்கு யார் உணவு கொடுப்பாங்க? சோம்பேறிக்கு எதோ யாரா இருந்தாலும் உணவே கிடையாது. தேடுனாதான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பாருங்க, அப்ப சொல்றாரு கர்த்தர் சங்கீதம் 104 26 28, மச்சங்கள் கொடுக்கிறவரை நோக்கி காத்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமினங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். அப்ப நாம நினைக்கிறோம் அதுவா விரட்டி விரட்டி ஒரு மீனை பிடிச்சுக்கிறது சொல்லி. ஆனா தேவன் கொடுக்கலைன்னா அது பட்னியா தான் இருக்குங்க. கர்த்தர் சொல்றாரு,
ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீங்களும் நானும் இந்த மாதிரி காத்திருக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறோமா? இல்ல. சும்மா பாதி நேரத்தில் நுழையிறோம், சில நேரங்கள்ல சில நேரங்களில் முன்னாடி நுழையிறோம், பின்னாடி வர்றோம். அது என்ன? காத்திருக்கிற தன்மை இல்லாதபடி நம்ம என்ன செய்யறோம்? வேலையில ஒரு பயம் இல்லாத தன்மையை நம்ம செய்யறோம். கர்த்தருடைய சமூகம் என்று வருகிற பொழுது பயம் நமக்கு இல்ல. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். அப்படி யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? கண்டிப்பா சாத்தான் தான். தேவனுடைய வார்த்தையில் அப்படியே இல்லவே இல்லை. நாம் சரியான வேளையில் சரியான நேரத்தில் ஒரு வேலை செய்யணும். கொடுக்கும் போது இல்லைன்னா அப்புறம் பெற்றுக்கொள்ளாமலும் போயிடுவோம், இருந்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா தேவன் அவங்களுக்கு கொடுக்க விருப்பமா இல்லை, அவர்கள் இதுல ஆர்வமா இல்லை. அப்போ ஒரு மச்சங்கள் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுத்தா அது வாங்கிக் கொள்ளும். காகம், பறவைகள் ஏதோ கத்து நினைக்கிறோம் இல்லையா? இறைக்காக தான் கத்துதாமா பாருங்க. அப்படியும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்னும் நம்முடைய வேலைகளையும் நம்முடைய நேரங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தையும் அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். போ கர்த்தாவே, எங்களை போய் பறவையோடு ஒப்பிட்டு நாங்க விசேஷ மனுஷங்களை போய் அவங்க கூட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி கேட்பீங்களா நீங்க? அப்படிலாம் அறியாத பொழுது அவங்க அவங்களோட ஒப்பிட்டுத்தாங்க சொல்றாரு. மாட்டோடையும் கழுதையோடையும் எறும்போடையும் பறவைகளோடையும் ஒப்பிட்டுதான் பேசுறாரு பாருங்க. மனிதர்கள் இங்க பாருங்க, ஆகாயத்தில் நாரை முதலாய் தன் வேலை அறியும். அப்பாயிண்டட் டைம். அப்போ அந்த நேரம் அவங்க தெரிஞ்சிருக்கிறது, தன் வேலை தனக்கு வரக்கூடிய காலங்கள். நமக்கு இந்த நேரம் தெரியுதா? ஆறாவது நேரம் என்னன்னு தெரியுதா? தெரியுமே. தெரிஞ்சுட்டு எனக்கு தான் தூக்கம் வருது, நான் இப்பதான் நெளிக்கணும், இப்படிதான் நம்ம இருக்கிறோம் பாருங்க. பயம். பயம் எங்கே? பயம் எங்கே? தேவனுடைய சமூகத்திற்கு பயம் எங்கே? பயம் இல்லாதவங்களுக்கு தேவன் நன்மை செய்வார் என்று எப்படி சொல்ல முடியும்? அதையும் தான் பார்க்க போறோம் பாருங்க. அப்போ ஆகாயத்தில் நாரை முதலாய் தன் வேலை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் கூறியும் தனக்கு வரத்தக்க காலத்தை அறியும். அப்சர்வ் த டைம். அப்ப தனக்கு வரத்தக்க இந்த காலத்தை என்ன செய்யுது? அதுக்கு தெரிஞ்சிருக்குது. நமக்கு தெரியும், ஆனா சரியா செய்யறது இல்ல. பயம் எங்கே? இது சரியா காத்திருக்கு, சரியா வேலை செய்யுது. நமக்கு என்ன செய்யுதுன்னா தெரியாமையே போச்சு பாருங்க. அப்ப நம்ம பறவைகளை விடையும் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1-2 மிருகங்களை விடையும் நீதிமொழிகளில் எறும்பை விடையும் நம்ம மோசமானவங்களா? விசேஷித்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம பாருங்களா. அப்ப இன்னும் நமக்கு தேவ பயம், நமக்கு ஜாக்கிரதை, இன்னும் விழிப்பு நமக்கு இல்லை. நாம் அதற்கான ஆயத்தம் நமக்கு இல்லை. அப்போ ஒரு காத்திருத்தலுக்கு முன்பாக முன்னோடியாக என்ன இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லி தரணும். அப்பதான் தெரியும். நீ காத்தில்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியும். காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? தேவனுடைய வார்த்தையில தான் தெரியும் பாருங்க. ஒருவர் காத்திருப்பார் என்றால் அவருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தேவன் சொல்றார். ஒருவர் காத்தலின்னு சொன்னால் என்னெல்லாம் இல்லைன்னு சொல்றார். இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுப்பாரா? எங்க ஒரு வசனத்தை காட்டுங்க. நீங்க உட்கார்ந்தாலும் கொடுக்க மாட்டாரு. நினைவுல ஒண்ணும் வராது. என்னவோ பிரசங்கம் பண்ணாங்க, அது ஒண்ணும் புரியலையே. ஏன்? நீங்க அந்த மாதிரி இல்லையே. நீங்க அப்படி இருந்தாதானே உங்களுக்கு புரியும். நீங்க அந்த வாஞ்சையும் ஏக்கமும் விருப்பம் இல்லை. ஏதோ போவோம், என்ன செய்யறது, வேற என்ன போனேன், அந்த மனுஷன் சபிச்சு போட்டுவானே, என்னமோ எதையும் நம்ம நினைக்கிறோம். நினைக்க மாட்டீங்க. நீங்கள் வளர்ந்து வருகிற பிள்ளைகளா இருக்கிறபடியினால் உங்களுடைய நம்பிக்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த ஆகாயத்து பறவைகளையும் காட்டுப்புறாவையும் கொக்கும் தகைவிலான் குருவியை விட விசேஷ மக்கள். ஆனால் அவைகளுக்கு தெரிகிறது தன் வேலையும் காலங்களும். நமக்கு என்னவோ அந்த வேலையும் காலங்களும் நம்ம சரியா உணராமலே இருக்கிறோம். இயேசு இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து, உணர்வில்லாத ஜனங்களை பார்த்து என்ன போதித்தார் என்று, என்ன முடிவுக்கு விட்டு விட்டார் என்று பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 56-57. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? சரி, அவங்களை பார்த்து சொன்னார். இந்த மாதிரி உணர்வில்லாத மக்களை பார்த்து, நியாயத்தை அறியாத மக்களை பார்த்து முதல் கேள்வியானது மாயக்காரரே என்று கேட்டார். மாயக்காரங்கன்னா நடிக்கிறவங்க.
ஏன் மாயக்காரன் சொன்னாரு? உங்களுக்கு வானத்தின் தோற்றம் தெரியுது, காலங்களின் தோற்றம் தெரியுது, இதெல்லாம் உங்களுக்கு நிதானிக்க தெரியுது, இந்த நேரத்தை, நான் வந்த நேரத்தை உங்களுக்கு நிதானிக்க தெரியலையா என்று கேட்டார். அப்ப அவர் உண்மையிலே பதில் சொன்னாரா இல்ல அவங்க தீர்மானிக்க விட்டுட்டாரா? 57ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உங்களுக்கு இந்த காரியங்கள் தெரியுது, இது ஏன் தெரியாம போச்சு, நீங்களே தீர்மானிச்சு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ இந்த காரியத்தில் எல்லாம் நம்முடைய காத்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள், காத்திருக்கிற நேரங்கள், நேரத்தை தெரிவு செய்தல், பயம், இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ளாத போது புறஜாதிகளுக்கு என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ புறம்பே இருக்கிறதுக்கு முன்னாடி நாம ஞானமான நடக்க இல்லை என்றுதான் சொல்லுவோம். அவர்கள் தங்களுடைய காத்திருப்பதை விட்டுவிட்டு எப்போ கிடைக்குதோ அப்பொழுது போறார்களே என்று சொல்லி இவங்க ஞானமானவர்கள் அல்ல என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. சரி, யோக்கியம்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? அயோக்கியம். அப்ப யோக்கியம்னா நல்லது தானே? அப்ப புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்னாக நாம் யோக்கியமானவர்கள் என்பதை நம்முடைய நடக்கையின் மூலமாக காட்டணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-17. நம்ம ஞானம் மற்றவர்களைப் போல நடக்காம ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்கணும். ஆனபடினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. சரி, அப்போ ஞானம் உள்ளவர்கள், ஞானம் மற்றவர்கள். 2:16-17 சேர்த்து வாசிங்க. நாட்கள் பொல்லாதலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, அப்ப புறம்பேருக்கு முன்னாடி நம்ம ஞானமா நடக்கணும். ஞானம் இல்லாதவர்களை போல நடக்கக்கூடாது. காலத்தை பிரயோஜனமா படுத்திக்கணும். மதி இல்லாம நம்ம நடக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் நடக்கணும். இப்ப மனுஷர்களாகிய நாமோ எதை தெரிந்து கொண்டு காத்திருக்கணும்? 84 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 84:10. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். எவ்வளவு அருமையா அந்த ஆசிரியர் ஆவியின் ஏவுதல்னால சொல்றாரு பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எதுக்கு? அது அத்தனை பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பிரகாரங்களில் அவ்வளவு வார்த்தை இருக்கிறது பாருங்க. அந்த வெளியில காரியங்களை விட செலவழிக்கிற நேரங்களை விட நம்ம கணக்கு பார்த்திருக்கோமா? உலகத்தில் எவ்வளவு நேரங்களை செலவு செய்கிறோம், கர்த்தருடைய நேரங்களை எவ்வளவு செலவு செய்கிறோம் பாருங்க. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், இதெல்லாம் எப்படி நம்ம செலவு செய்து எப்படி பயிற்சி கொடுக்கிறோம் என்பதை பாருங்கள். அப்ப சொல்றார், 1000 நாளை பார்க்கிலும் இது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் சொல்றார். நம்ம நிறைய ஆகாமியம் தான் பேசிட்டு இருக்கோம், ஆகாமியங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனா தேவனுடைய பிரகாரங்களில் மகிழ்ச்சியா இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதுக்காக காத்திருக்கணும். எங்கே காத்திருக்கணும்? 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்கு வாசற்படின்றாரு, அப்புறம் கதவுன்றாரு? ஏன் உள்ளின்னு சொல்லல? இன்னும் அவர் ஏன் வாசற்படியில காத்திருக்காரு? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் கண்டிப்பா. பாருங்க, அவர் சொல்றாரு என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி காத்திருந்தீங்கன்னா பாக்கியவானா? அப்படிதான் சொல்றாரு. எப்போ நமக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? நீங்க சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்க காலங்கள்ல எப்ப படம் போடுவாங்கன்னு பாத்துருக்கீங்களா? எதிர்பார்த்திருக்கீங்களா? சீரியலுக்கு முன்னாடி உங்க டிவி பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்களா? எப்ப சீரியல் வரும்னு பாத்துருக்கீங்களா?
எப்போ சண்டை போடுவாங்க, எப்போ வக்கரை பத்தி நடந்து கொள்வான்னு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இது ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா ஏற்படுத்துதா இல்லையா? காத்திருக்குதுல எப்போ சீக்கிரம் எப்போ எப்போ வருதா வரலையா? கர்த்தருடைய இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இப்படி காத்திருக்குமாங்க? இல்லையே. அப்படி இருந்தா உங்க செயல் இருக்கும்ல, எங்க செயல் எங்க காணுமே? பாருங்க, அப்படி நம்ம காத்திருப்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம பயிற்சி அளிக்கணும். அப்ப என் வாசற்படியில் நித்து விழித்திருந்து கதவு நிலையை காத்திருக்கிற செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப பாக்கியவான்கிற வசனத்தையும் மறந்துட்டோமுங்க. அப்ப காத்திருக்கிற செயல் தான் பாக்கியவானாக இருக்கும். எதற்காக காத்திருக்கணும்? சங்கீதம் 119:74, சங்கீதம் 119:74. நான் வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். சரி, அங்கேயே நீங்களும் காத்திருங்க. வசனத்திற்காக காத்திருக்கணும். சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 182 கூட. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. எவ்வளவு ஒரு அருமையான மகிழ்ச்சி! அதை கேட்கறதுக்காக பார்க்கறதுக்காக கண்கள் பூத்து போச்சுன்றார். 119, 114. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இதுதான் நமக்கு முக்கியங்க. இந்த வார்த்தைகளுக்காக காத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அடுத்த பாட்டுக்கு நாம் போறோம். காத்திருத்தலில் உள்ளடக்கி இருக்கிற கர்த்தருடைய சிந்தை என்ன? காத்திருப்பவர்களை குறித்து பிதாவானவர் என்ன சொல்றார்? காத்திருக்கணும் அப்படின்னா, நீங்க காத்திருந்தீங்கன்னா எங்கேயாவது ட்ரெயினுக்கு போயோ அல்லது பஸ்ஸுக்கு போயோ அல்லது ஏர்போர்ட்லயோ அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு வேலைகளை நீ காத்திருந்தீங்கன்னா எதிர் தரப்புல அவங்க உங்களை என்ன நினைப்பாங்க? கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்கள கர்த்தர் என்ன நினைக்கிறார், என்ன சொல்றாரு? இல்ல காத்திருக்கிறவங்களுக்கு என்ன சுபாவம் இருக்கு? சரி, நீங்க ஒருத்தருக்காக காத்திருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். என்ன சுபாவம் உங்களுக்கு இருக்கு? நிச்சயமா எனக்கு ஒரு உதவி செய்வாரு, இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு விடுவாரு, நான் உங்களை நம்பிதான் காத்திருக்கேன் அப்படி நீங்க சொல்லுவீங்க. அது அவருக்கு என்ன சொல்லும்? நீங்க பாக்குறீங்களா, ரோடு இல்ல கால்நடை வீட்டு முன்னாடி கேட்ல முன்னாடி நின்றுகிட்டு கொம்புல வச்சுட்டு ஆட்டுது பாத்துருக்கீங்களா? அவங்க உள்ள இருந்து இந்த வர இரு அப்படி சொல்லுவாங்க. அது அங்க இருந்து நின்றுட்டே இருக்கு. ஒரு நாள் பார்த்து அரை மணி நேரம் ஆச்சு, சோறு அப்பதான் போட்டுருப்பாங்க, அவருக்கு வடிச்சு கொண்டு வரணும், ஆற வச்சு கொண்டு வரணும். இரு அவன் நின்றுட்டு தான் இருக்கு, கொம்ப ஆட்டிட்டு தான் இருக்கு, நின்றுட்டு தான் இருக்கு. அங்கே அப்பப்போ சவுண்ட் கொடுக்கணும், இருக்கேன் இன்னும் போகல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நில்லு, இந்த வர அது நின்றுட்டு தான் இருக்கு. தண்ணி வச்ச பிறகு குளிச்சுட்டு போகுது. அது அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? என்னை நம்பி இந்த கால்நடை இவ்வளவு நேரமாக எனக்காக என்னுடைய வீட்டு முன்னாடி நிற்குது. அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி பரிதாபத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? கீழே வருவாங்க, ஒரு அம்மா அப்படின்னு வருவாங்க, அது மேல வரைக்கும் கேட்கும். நீங்க ஒரு 10 நிமிஷம் போகாம இருந்தாலும் கூட அவங்க நிற்பதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, நம்ம கண்டிப்பா கொடுப்போம், கொடுக்காம வெறுமை அனுப்ப மாட்டோம் இருக்கு. இது காத்திருக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்களும் நானும் கர்த்தருக்காக சமூகத்துல காத்திருந்தா அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? நினைக்க மாட்டாரா? வேலை வெட்டி இல்லாத பிள்ளைங்க சும்மா உட்கார்ந்து நினைப்பாரா? நம்பிக்கையோட ஆயத்தமாகி பயத்துடன் ஜாக்கிரதையாக விழிப்புடன் முன்னேற்பாடு செய்து திட்டத்தோடு வந்து என்னுடைய பிள்ளைகள் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று நம்ப மாட்டாரா? அப்படி நம்பிதாங்க உங்களை பாக்கியவனாக்குறாரு. நீங்க அதை செய்யலைன்னா நீங்க பாக்கியவனா எப்படி இருக்க முடியும்? அப்ப பாருங்க, காத்திருத்தலில் உள்ளடக்கியிருக்கிற கர்த்தருடைய சிந்தை என்னவென்று சொன்னால், தேவ நம்பிக்கை இருக்கிறது, தேவ பயம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது, உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்துக் கொள்ளுதல் இருக்கிறது. பாருங்க, ஒரு 2 தீமோத்தேயு 1:17-18. இப்ப நம்ம அந்த குணாதிசயங்களை தான் படிக்க போறோம். காத்திருக்கிறவங்களுக்கு நம்ம காத்திருக்கிறவங்கள்ட்ட என்ன குணாதிசயத்தை கண்டுபிடிக்கிறோம்? 2 தீமோத்தேயு 1:17-18. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. சரி, அப்ப இங்க தீமோத்தேயு இருக்கிறாரு, பவுல் இருக்காரு. ரோமாவிலே வந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் சொல்றாரு. ஏர்போர்ட்ல நீங்க வரவேற்க போனீங்கன்னா யாரும் தெரியாது, போர்டு வச்சுக்கணும், பேர் எழுதி வச்சுக்கணும். அந்த வர்றவங்க சரியா பார்த்தா தான் நீங்க முன்னாடி எதிர்பார்த்துதான் முடியும். இல்லைன்னா இல்ல போயிட்டே இருப்பாங்க, வேற கார்ல எடுத்து எங்கே போய் எங்கேன்னு போன் பண்ணுவாங்க.
நீ சரியா கண்டுபிடிக்கல என்றால் போயிடும். இப்ப இவன் ஒருவரை தேடுவதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையா முன்னாடியே போயிருப்பாரு, எவ்வளவு ஜாக்கிரதையா தேடி இருப்பாரு, எப்படி உற்று பார்த்திருப்பாரு, எவ்வளவு நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருப்பாரு, அவர் கண்ணை எவ்வளவு கூர்ந்து பார்த்திருப்பாரு பாருங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்கன்னா, இப்ப இல்ல 500 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கி பாக்கெட்ல டக்குன்னு வச்சுக்கிறீங்களா, கொஞ்சம் பாப்பீங்களா? பாப்பீங்க இல்ல. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல சும்மா வச்சுக்கிறீங்க. இது மாற்ற போட்டு பரவாயில்ல. ஆனால் மதிப்புள்ளது ஆக ஆக இந்த தேவனுடைய மனுஷன் மதிப்புள்ளவன். இவனை ஜாக்கிரதையாய் தேடி அவன் காத்திருந்து கண்டுபிடித்தான். அவன் கண்டுபிடித்தான், ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். சொல்றார் கர்த்தர் அந்நாளில் அவன் கர்த்தர் எடுத்த இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நல்ல வேலையா, ஆசீர்வாதமா பாருங்க. தேவனுடைய மனுஷர்களை தேடி கண்டுபிடிப்பதே ஒரு ஆசீர்வாதங்க. அவன் எபேசுவில் செய்த பற்பல உதவிகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் சொன்னார். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது கூட நம்ம பொறுமையா காத்திருக்கணுமா? ஆமா, சிலங்க சொல்றாங்களே இந்த வார்த்தைகளை பொறுமையா கேட்டதற்காக நன்றி. அப்படி இருக்கு பாருங்க. எபிரேயர் 13:22. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சுருக்கமாய் எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை பொறுமையாய், பொறுமையானா அவசரப்படாதீங்க, உங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. அந்த புத்தகத்தெல்லாம் தேடி வாசிச்சு பாருங்க. உங்களுடைய மீட்பை நீங்க விட்டு விடாதீங்க, உங்க விசுவாசத்தை இழந்து போகாதீங்க. இதெல்லாம் நீங்க அவசரப்படாம நீங்க என்ன செய்யுங்க, அதை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப உங்க பொறுமைனா காத்திருக்காங்களா இல்லையா? ஒருத்தர் உங்களை அதிகமா பேசிட்டே இருக்காரு, நீங்க பொறுமையா இருக்கீங்க, காத்திருக்கீங்களா இல்லையா? இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் உங்களை அதிகமா பேசுறாங்க, நீ காத்திருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்களா இல்லையா? ஆமா, அதுல காத்திருக்கீங்களா இல்லையா? என்ன காத்திருக்கீங்க? அவசரப்பட்டு அவர் எதுவும் பேசாதபடி காத்திருக்கீங்க. ஆமா தானே? அப்ப தேவனானவர் இப்படிதான் நம்மள காத்துட்டு இருக்காரு, பொறுமையா இருக்காரு, பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொறுமைக்குள்ள காத்திருத்தலும் உள்ளடங்கி இருக்கிறது பாருங்கள் நீங்கள். அப்படியானால் இந்த வார்த்தைகளை அவர்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு அவரை கேட்கிறார். பொறுமையா சகித்துக் கொண்டிருப்பதனுடைய மேன்மை என்னங்க? யாக்கோபு 1:3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. சரி, அப்ப பொறுமையா இருப்பது தான் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. அது என்னது? பூரணம், நிறைவுள்ளவர்கள். யாக்கோபு 5:8 கூட. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. சரி, அப்போ அதை சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு, நீங்களும் பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. யோபு பொறுமையா இருந்தான்னு சொல்றோம். பொறுமையா இருந்தான்னா என்ன பொறுமையா இருந்தாரு? அவர் பொறுமையா இருந்தான்னா என்ன பொறுமையா இருந்தாரு? உங்களுக்கு இழப்பு என்னன்னு தெரியும், யோபனுடைய இழப்பு தெரியும், மனைவியினுடைய துன்புறுத்தல் தெரியும், நண்பர்களுடைய தொல்லை உங்களுக்கு தெரியும். அவர் பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்தாருன்னா அவங்க இருக்க வரைக்கும் காத்திருந்தாரா இல்லையா? கர்த்தர் இன்னொன்றை செய்யற வரைக்கும் அவர் காத்திருக்கார் பாருங்க. அதுக்குள்ளது இருக்கா? இருக்கு பாருங்க. அப்ப கர்த்தர் அது ஒன்றை செய்யற வரைக்கும் காத்திருந்தது எப்படி நமக்கு தெரியும்? காத்திருந்தாரு எப்படி தெரியும்? எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ பொறுமையாய் காத்திருந்து சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஏறக்குரிய 75 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 25 வருஷம் அவர் பொறுமையாய் காத்திருந்தாரா? பொறுமையா இருக்காரு, காத்து இருக்கார் பாருங்க. அப்படியானால் நாம் காத்திருத்தல்ல பொறுமையா இருக்கிறது சில மக்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனால் பொறுமையா இல்லை என்றால் நாம் பெற்றுக்கொள்ள போவது கிடையாது. அந்த பொறுமையா இருந்துதான் நாம் காத்திருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னா, காத்திருத்தலில் உள்ளடங்கி இருக்கிற சுபாவம் என்ன? பொறுமை. ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கோம். காத்திருத்தலில் அவன் காத்திருக்கிறவங்கிட்ட இருக்கக்கூடிய சுபாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமை. இன்னும் என்ன சுபாவம்? பொறுமையாய் காத்திருக்கிறவங்கிட்ட இன்னும் என்ன சுபாவம் இருக்கிறது? எபிரேயர் 11:8-10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே
பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். சரி, அவன் காத்திருக்கும் பொழுது அவனுக்கு பொறுமை இருந்தது. அதுக்காக தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரா? விசுவாசம் இருக்கிறது. இரண்டாவது பாகம் இருக்கா? ரைட்டு. அவன் பலவீனமா இருக்கவில்லை. மூன்றாவது பாகம் இருக்கிறது. அடுத்த நாலாவது பாகம், வாக்குத்தத்தத்தை நம்புகிறான். கர்த்தர் சொன்னால் நிறைவேற்றுவார், இதை நம்புகிறான். எத்தனை காரியங்கள் இருக்கு, நிறைய நீங்க வரிசையா போயிட்டு இருக்க முடியும். அன்பு கூறுதல் இருக்கிறது, தேவ பயம் இருக்கிறது. மகனை பரிசீலித்தும் போது ஆதியாகமம் 22:12 அந்த ஆபிரகாமுக்கானவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் என்ன செய்தான்? பயம். கர்த்தருக்கு பயப்படுவது என்று இப்படி அறிந்திருந்தேன். அப்போ காத்திருக்கிற மக்களுக்கு என்ன சுபாவம்லாம் இருக்கு? தேவ பயம் இருக்கிறது, வாக்குத்தத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, அவர்கள் பலவீனமாக இருக்கவில்லை, அவர்கள் பொறுமை இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய மேல் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. இதெல்லாம் இருக்கா இல்லையா? இப்ப ஆப்போசிட்டா சொல்லுங்க, காத்து இல்லாத மக்களுக்கு என்ன இருக்கு, என்ன இல்ல? நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். இது ஒண்ணுன்னா அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் சொல்லுது இல்லையா? அப்போ இனிமே உங்களை எப்படி பார்ப்பாங்க மற்றவங்க? காத்து இல்லாத மக்கள்கிட்ட, காத்திராத மக்கள்கிட்ட இனிமே எப்படி பார்ப்பாங்க? உங்களை இப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எப்படி நம்மளை புடம்பிடுது பாருங்க. அது எப்படி செய்து பாருங்க. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அந்த வேலையை கரெக்டா செஞ்சிடும். அப்ப காத்திருக்கிற மக்களுக்கும் காத்தில்லாத மக்களுக்கும் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறதா? உணர்ந்து கொண்டோமா? கர்த்தர் தான் உணர்ந்து கொள்வதை தரணும். சரி, இந்த பிரசங்கெல்லாம் கேட்டு நீங்க அடுத்த வாரமும் காத்து இல்லாம இருப்பீங்கன்னா அது உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இவ்வளவு கேட்டு இந்த மக்கள் இப்படித்தான் இருக்காங்க, இருக்கலாம், யாருக்கு தெரியும்? பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் ஒரு காத்திருக்கிற ஆபிரகாமுக்கு, காத்திருக்கிற யோபுக்கு இந்த சுபாவம் இருக்கிறது என்றால் காத்தில்லாத மக்களுக்கு எந்த சுபாவம் இல்லை என்று அதுவே நமக்கு என்ன செய்யும்? சொல்லும். காத்திருத்தல் என்பது எதிர்த்தரப்பில் காத்திருப்பவர்களை குறித்து என்ன அர்த்தம் கொடுக்கும்? சங்கீதம் 5:3. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காத்திருக்கிறவர்களுக்கு இன்னொரு சுபாவம் என்னங்க? prepare. அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள், ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். நாளைக்கு கர்த்தருடைய நாள், இதில் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறது, தேவன் மேல் பயம் இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறார்கள், விசுவாசத்தில் பலமா இருக்கிறார்கள், அவர்கள் பலவீனமா இல்லை. அடுத்து ஆயத்தமாயும் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? இங்கே வந்து நோட் எடு, பென்சில் எடு சொல்லல, இங்கே வந்து காணிக்க கூட சொல்லல, இங்கே வந்து அதற்கான இதற்கான சொல்லல. அவர் எல்லாவற்றிலும் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறார்கள். காலையில நாம் ஆராதனைக்கு கூடத்துக்கு போக வேண்டும் என்றால் வண்டியில பெட்ரோல் இருக்கிறதா, காத்து இருக்கிறதா எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. சட்டை இருக்கிறதா, போடுறதுக்கு எல்லாரும் இருக்கா, ரெடியா இருக்கா, நோட் இருக்கா, பேனா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாத்தையும் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? காலைல குளிக்கணும்னா சரி ஒரே பாத்ரூம் இருக்கு, அப்படியானா நம்ம 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம், நேரமாச்சு 8 மணிக்கு போல உழைஞ்சா எப்படி யாரு போக முடியும்? யாரும் போக முடியாது. அப்ப எத்தனை மணிக்கு ட்ரெஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படியான அவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்க சீக்கிரம் குளிப்பாங்க, ரெடியா இருப்பாங்க. இல்ல எனக்கு 5 மணிக்கெல்லாம் குளிக்க பிடிக்காது, அப்பவே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணாதான் பிடிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நமக்காகவா தேவனுக்காகவாங்க? எனக்கு பிடிக்கும், அப்பவே போனாதான் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் பிடிக்கும், அது என்னுடைய நோக்கம். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கிறது, 4-5 பேர் இருக்காங்க, முடியாது. என்ன செய்யணும்? முன்னாடியே செய்யணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம யாருக்காக செய்யறோம் என்றால் ஆயத்தமாவதற்கு செய்யறோம். அப்ப காத்திருத்தல் மக்கள்கிட்ட இன்னொரு சுபாவம் என்ன இருக்குங்க? ஆயத்தம். அவங்களுக்கு தீர்மானித்தல் ஒன்று இருக்கிறது. இன்னும் கூட இந்த நாளுக்கான இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் கூட இருக்கிறது. பாருங்க, ஒரு காத்திருக்கிற மக்கள்கிட்ட எத்தனை சுபாவங்களை தேவன் நம்ம காட்டி கொடுக்கிறார். காத்தில்லாத மக்கள்கிட்ட எத்தனை சுபாவங்கள் காட்டி கொடுக்கல. அப்ப காத்திருக்கிற மக்கள் இருப்போம் என்றால் தேவனோடு நம்ம ஐக்கியமா இருப்போமா? நிச்சயமாக. இதெல்லாம் நமக்கு தடை செய்யுமா? நம்ம அதையும் தான் பார்க்க போறோம். சங்கீதம் மன்னிக்கணும், ரோமர் 4ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும். காத்திருக்கிற ஆபிரகாம்கிட்ட என்ன சுபாவங்கள்லாம் இருந்தது? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப பொறுமையோட காத்திருந்த ஆபிரகாம் மட்டும் இவ்வளவு பெரிய சுபாவங்கள் இருக்கும் என்றால் நாமும் அப்படி இருக்கும் பொழுது நம்மகிட்ட என்ன சுபாவம் இருக்கும்? அதே சுபாவம் இருக்கும். நாம் புத்தி உள்ளவர்களா இருந்தால் நம்மளுடைய சுபாவம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விழித்திருப்பாங்க, ஆயத்தமாவும் இருப்பாங்க. மத்த 25ஆம் அதிகாரம் 10-13. அப்படியே அவர்கள் வாங்க போனது, மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சரி, அப்போ காத்திருக்கிறவர்கள், பொறுமையாய் காத்திருக்கிறவங்க என்ன இருக்கும்? ஆயத்தமும் இருக்கிறது, விழிப்பும் இருக்கிறது. நீங்க காத்திருக்கிறவங்களுடைய சுபாவத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்களா? தெரிஞ்சு வச்சா உங்களுக்கு? இன்னும் நிறைய காண்பிக்க போறோம். அவர்கள் இந்த வாரத்தை நம்ம அதை முடிக்க முடியாது, கொஞ்சம் காத்திருங்க. அந்த காரியத்தை நம்ம அடுத்த வாரத்துக்கு கொண்டு போக முடியும், கர்த்தருக்கு சித்தமானால். அப்படியானால் காத்திருக்கிற ஆபிரகாமிடத்திலே விசுவாசம் இருந்தது, பொறுமை இருந்தது, ஆயத்தம் இருந்தது, தீர்மானம் இருந்தது, விழிப்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய அவருக்கு வல்லமை இருந்தது. தேவனை அதனால நினைச்சிட்டாருங்க, தேவனை மகிமைப்படுத்திருக்கிறார். அப்படி காத்தில்லாத மக்கள்கிட்ட என்ன இல்ல? இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் இல்லைன்னா தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோமா? நம்ம ரொம்ப தூரமா போயிருக்கோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிற அன்றாடம் சொல்லுகிற ஆலோசனைகளை கவனமாய் மதித்து கருத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிச்சயமாய் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் இத்தனை சுபாவங்களை இழந்தவர்கள் என்று உங்களை வெக்கத்தோடு பார்ப்பார்கள் மற்றவர்கள். பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? இவ்வளவு வார்த்தைகளை கேட்டும் அவங்க இன்னும் அப்படிதான் இருப்பாங்கன்னா அவங்க வெக்கத்தோட பார்ப்பாங்க. வளரணும், எல்லாத்திலையும் வளரணும். தேவனுக்காக நான் இழக்கணும் பாருங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு சுபாவம் இருக்கிறது. அது நம்ம இந்த வாரத்தில் படிக்கல, சொல்லுவோம். நாம் பொறுமையோடு அந்த காத்திருக்கிற செயலானது இழப்புகளை தேவனுக்காக இழக்கும். தூக்கத்தை இழக்கும், இடைய நேரத்தை இழக்கும், என்னெல்லாம் திட்டமிட்டு அதெல்லாம் இழக்கும். இதெல்லாம் இழந்துட்டு தேவனுக்கான செய்யும், அது உட்கார்ந்து இருக்கும். இப்படி இழப்புகளையும் சந்திக்க அது ஆயத்தமா இருக்கும். அப்படியானால் இந்த பாடத்தை முடித்து விடுவோம். பிதாவாகிய தேவன் நாம் காத்திருங்கள் என்று சொல்வதற்கு முன்னதாக அவர் நம்மிடத்திலே பொறுமையாய் காத்திருக்கிறார். எதுக்காக காத்திருக்கிறார் என்றால் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு என்றால் நல்ல கனிகளை தர வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர் காத்திருப்பதனுடைய நோக்கம் நிறைவேறாவிட்டால் அவருக்கு மனஸ்தாபம் இருக்கிறது, இதயத்துக்கு விசிரமாம் இருக்கிறது. அதனால ரொம்ப கவலையாகவும் அவர் இருந்து அந்த தோட்டத்தை அழித்து விட்டார். அவருடைய நோக்கமானது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் விரும்பும். அடுத்து கொர்நேலியை காத்திருந்தார். கொர்நேலியை காத்திருக்கிற அந்த காத்திருத்தலானது தேவ பயம் உள்ளவன், நீதியான மனுஷன். அவருடைய சுபாவங்கள் அப்படி இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 10:22 அவன் நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், எல்லாரும் நற்சாட்சி பெற்றவன். இந்த வார்த்தையெல்லாம் இருக்கிறது பாருங்க. இந்த வார்த்தை இருந்தபடினாலே அவன் பயந்ததினாலே அவனும் அவனை சேர்ந்தவர்களையும் கூட்டி வரவழைத்தான். வரவழைத்து முன்கூட்டியே காத்திருந்தான். நீங்கள் அப்படிலாம் இருக்கீங்க. உண்மையிலே உங்க வீட்டுல யார் வீட்டுல வரும்போது நீங்க ரெடி இல்லாம இந்த பாய் போடுறேன், இந்த வர்றேன் அப்பெல்லாம் யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ரெடியா தான் இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி அவங்க சோபா வச்சிருந்தாலும் சரி, அவங்க உட்கார்றதுக்கான தலையணை ரெடியா வச்சிருக்காங்க. அவங்க வீடா இருந்தாலும் சரி, பாய் போட்டு பெருக்கி பைபிள ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. நான் அப்படி யாரையும் உங்களை வீட்டுல வெறுமையா பார்க்கலாம். நீங்கள் அந்த விதத்துல நீங்கள் வளர்ந்திருக்கீங்க. உங்களை கர்த்தர் பாராட்டுவார் நிச்சயமாகவே. இது ஒரு ஆயத்தம். இந்த ஆயத்தம் ஒரு சுபாவம் இருக்கிறது. நல்லது நல்லது. அப்ப இந்த நாளில் நாம் வந்த பிற்பாடு செய்யாமல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு ப்ரிப்பேர் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல, அதுவே போதுமே. பாருங்க, இவைகள் உங்களை வளர்த்து விடும். அப்போ இந்த காத்திருத்தல் நோக்கத்துல ஆயத்தம் என்ற பணி ஒரு சில வீட்டுல உங்க வீட்டுல இருக்கு. ஆனா இங்கே சிலருக்கு என்ன செய்யல, இன்னும் வரல. ஆனா இங்கேயும் வரும் கண்டிப்பா. அங்க இருக்கும் என்றால் இங்கே வர்றதுக்கு லாட் ஆகுமா? கண்டிப்பாக. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக வைராக்கியமா இருந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்தார். அது இந்த பக்கமா திரும்புமா திரும்பாதா? திரும்புமா திரும்பாதா? தேவன் பக்கமா திரும்பும். எப்படி தெரியும்?
அவர் தேவனுக்காகவே வாழ்ந்தார். அதனால இந்த பகுதியை கண்டுபிடிச்சாருன்னா இந்த பகுதியை திரும்புவார். நீங்க கண்டுபிடிக்க முடியாம இருக்கீங்க, இதுக்கான காரண காரியத்தை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறபடினாலே நீங்க வீட்டில் இருக்கிறதுக்கு இங்க இருக்க வித்தியாசம் இருக்கு. இங்க அநேகர் உங்களை பார்ப்பாங்க, அநேகருக்காக நீங்க வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் தனிப்பட்ட வகையில நான் தனிப்பட்ட மனுஷன் என் குடும்பத்திற்காக. ஆனா சபை என்று வரும் பொழுது சபை பக்தி விருத்திக்கு எதுவான வேலைகளை நீங்க என்ன செய்யணும், சேர்ந்து செய்வதற்கு அந்த வேலைகளை செய்வது முதன்மையாக இருக்கும். கொர்நேலியே காத்திருந்தார். அவர் காத்திருந்தனால அவர் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டார். பறவைகள் மச்சங்கள் காத்திருக்கிறது, நம்முடைய வேலையை உணர்ந்து கொள்றது. நம்முடைய நேரத்தை நாம் சரியா பயன்படுத்தாவிட்டால் புறஜாதிகள் நம்மை தூசிப்பார்கள். மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். அவருடைய சுபாவத்தை நாம் பார்த்தோம். அப்படியானால் காத்திருக்கிற மக்களுடைய சுபாவமும் காத்தில்லாத மக்களுடைய சுபாவமும் வித்தியாசம் இருக்கிறதா? காத்திருக்கிற மக்கள்கிட்ட முதலாவது ஆயத்தம் இருக்கிறது, தேவ பயம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறது, நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது, விழிப்பு இருக்கிறது, இன்னும் நிறைய சுபாவங்கள் இருக்கிறது. அப்ப காத்தில்லாத மக்களிடத்திலே அது இல்லை என்பது தானாக தெரியும். ஆகவே நாம் அதெல்லாம் களைந்து தேவனுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி உங்களுடைய கவனத்திற்கு.